வணக்கம் இன்னைக்கு சூப்பரான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வேற லெவலான செமையான ஒரு சாம்சங் நான் வந்து ஒரு லான்ச் இவெண்ட் இடத்துல அந்த லான்ச் இவெண்ட்ல எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு ரெண்டு போனை லான்ச் பண்ணாரு. என்னென்ன போன் கேட்டீங்கன்னா சாம்சங் நோட் 20 அப்புறம் சாம்சங் நோட் 20 அல்ட்ரா. ஏன்டா ரொம்ப நாள் வெயிட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதோட ஓல்டஸ்ட் வேரியன்ட் சாம்சங் நோட் 10 வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாடல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் S10 வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது ஏதோ மேனேஜர் டீனேஜர் ஏதோ ஒன்று நோட் பண்ண சொன்னால் அதை எடுத்து ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாடல். ஸோ பை பண்ணணும்னு சொல்லி அடுத்த வேரியன்ட் எப்போ வரும்னு சொல்லி ரொம்ப நாள் எல்லாம் வெயிட் பண்ணுறதாங்க. ஸோ அந்த வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் சாம்சங் நோட் 20 அந்த சாம்சங் நோட் 20 அல்ட்ரா. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ரா மாதிரி சாம்சங் நோட் 20 அல்ட்ராவோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி விட்டு போயிருங்க. ஸோ வான்பா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் 20 கொடுத்துருக்காங்க, மேலேயே பின்னோட வருது. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு வேற லெவலான ஃபோன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஃபினிஷோட இருக்கு, செம்மையா இருக்கு, செம்ம ஃபோனுங்க. பார்த்தாலே கண்ணு அப்படியே பறிக்குது. அதே மாதிரி அடுத்தது பாக்ஸ்குள்ள பார்த்தோம்னா 25 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்குள்ள யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைட். ஓகே, ஸோ அப்புறம் சிம் இன்ஜெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சார்ஜருக்கு சப்போர்ட்டாக நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி AKG பிராண்ட் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்ஃபோன்ஸ் காலில் வச்சு பாட்டு கேட்கலாமா. அதே மாதிரி ஒரு இயர் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஃபோனை பார்ப்போம். ஸோ ஃபோன் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா செம்ம ப்ரீமியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அப்படியே கண்ணெல்லாம் படைக்குது. ஸோ இது பார்க்கவே வேற லெவலோட ப்ரீமியமான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் மெட்டல் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம கூலான ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறவங்களாம் ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச்சஸ் குவாட் HD ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஸ்பிளே, நல்லா ஃபீலும் நல்லா இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது போக போக பார்ப்போம். அடுத்தது இந்த டிஸ்பிளே வந்து எவ்வளோ நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செம்ம ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. வேற லெவல் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இல்லை நோட் 20 அல்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் வித் ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ முதல்ல கார்னிங் கொரில்லா 6ஓட இப்போ இருக்கிற கார்னிங் கொரில்லா கிளாஸ் வித்தஸ் வந்து செம்ம கூலாகவும் செம்ம ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். செம்ம குவாலிட்டியான உங்க ஃபோன் இருக்கிற ஸ்கிராச்சஸ் எதுவுமே உங்களுக்கு கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சாம்சங் அண்ணன். ஸோ இந்த டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து 1500 நெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ 1500 நெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பல்ப் வந்து நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1500 பல்ப் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வீட்டு எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி வேர்ல்ட்ஸ்ல பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சாம்சங் அண்ணாச்சி. பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி பேக்ல பார்த்தோம்னா கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து 8K ரெசல்யூஷன் 24 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ செம்ம கூலாக எடுத்துக்கலாம். அப்படியே சினிமாட்டிக் லெவலில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம், 50x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமில் இந்த ஃபோனில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா விட்டுரும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போயிடும். சரிங்களா. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மெகா பிக்சல் ஒரு வேற லெவல் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மெகா பிக்சல் முக்கியம் கிடையாது நண்பா. ஏன்னா ஆப்பிள் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 7 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. அவங்களோட கேமராவோட அவங்க ஆப்டிமைசேஷன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் சாம்சங் இந்த அளவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவல் இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க நம்மளுக்கு 25 வாட் சார்ஜர் பில்டாகவே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 வாட் சப்போர்ட் இருக்குது. பட் இவங்க வந்து வெறும் 25 வாட் தான் அந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டோம்னா இது பைசா இல்லையாமா. சரி விடுங்க அது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸில் யாருமே கொடுக்காத இப்போ வர யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில். என்னன்னு கேட்டிங்கன்னா SD ஸ்லாட். இன்னும் நம்மளோட மெமரி வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்க ஸ்லாட் யாருமே கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6GB ரேம் 64GB இன்புல் ஸ்டோரேஜ்னு ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த சைஸ் உங்களுக்கு பத்தாது. 20,000 ரூபாய்க்கு 6GB ரேமும் 64GB லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த இதில் நம்மளுக்கு பத்தாதுன்னா 23,000 ரூபாய்க்கு 128GB வேரியன்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் எல்லாரும் பை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் கொடுக்கறதில்ல. சரி விடுங்க. ஸோ ஆனால் இதில் முதல் முறையாக இதில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 256GB இன்பில்ட்டாக வருது. 1TB வரைக்கும் இன்னும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம் நண்பா இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதான சாம்சங்கோட S10. ஸோ சாம்சங் S10ஓட ரியாக்ஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லி செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபோனில் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா.
எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டா யூஸ் பண்றதுக்காக வேற லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 865+ சிப்செட் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. கிடையாது நண்பா, கிடையாது. ஸோ கிடையாது நண்பா. நம்மளுக்கு வந்து என்ன சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சாம்சங்கோட Exynos 990 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னடா அமெரிக்காவுக்கு மட்டும் நம்மளுக்கு ஸ்னாப்டிராகன் 865+ கொடுக்குறாங்க, நம்ம ஊருக்கு மட்டும் எதுக்கு இதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது. இந்த கொடுமை வந்து உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம சாம்சங் Exynos 990 வந்து பயங்கர ஹீட்டிங் இஷ்யூ. அந்த சிப்செட் வந்து அமெரிக்காவில் கொடுக்கல. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அமெரிக்காவில் வந்து நிறைய திட்டி போட்டாங்க. அதனால வந்து அந்த போனை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 990 சிப்செட் அதில் கொடுக்கல. பட் நம்ம ஊருக்கு கொடுத்தது காரணம் இந்த தடவை வேற லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த தடவை ஹீட்டிங் இஷ்யூங்கிற ஒரு பேச்சே இல்லப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பட் இதுக்கு வந்து இந்த Exynos 990 கூட சப்போர்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா Android 10 One UI 2.0 கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த Exynos 990 கூட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட்டோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோல வந்து இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஒரு வேற லெவலான ஒரு கூல் ஸ்மார்ட் போனு. ஸோ இருங்க ரேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 12 GB, அதாவது 12 GB ரேமும் 256 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1,05,000 ரூபாய்க்கு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளிப்கார்ட்ல வந்து August 21 இருந்து அமேசான் இதுல கிடைக்கும். August 21 இருந்து இந்த போன் வந்து இந்தியால சேல் பண்ண போறாங்க. ஸோ இது யாரு வாங்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த கொரோனா டைம்ல யார்கிட்டயும் பைசா கிடையாது. ஸோ 1,06,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா எல்லாமே நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி இது கூட வந்து Apple 11 Pro அது கூட கம்பேரிசன் வீடியோ பண்ணாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதும் 4 பேருக்கும் தெரியட்டும் நண்பா. ஸோ இந்த போன் யாரோ வாங்குறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த ரேட்டை கேட்டே ஓடி போயிருவாங்க. ஏன்னா நோட் இதோட ஓல்டஸ்ட் மாடல் Note 10 பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அதோட இது ஒரு 20,000 ரூபாய் எச்சா போட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நல்ல சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுத்துட்டு குளோபலா வந்து Exynos 990 கொடுத்ததுக்கு பதிலாக இது கொடுத்துருக்கலாம். இதுல 5G சப்போர்ட் இதுல மட்டும் தான் வருது. அதே மாதிரி Note 20 பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட் கிடையாது. நம்மளுக்கு 4G சப்போர்ட் மட்டும் தான். நீங்க 5G சப்போர்ட் வேணும்னா மட்டும் இந்த போன் வாங்க முடியும். 5G சப்போர்ட் எனக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து 78,000 வந்து நம்மளோட Note 20 லான்ச் பண்றாங்க. அதை நீங்க வாங்கிக்கலாம். 8 GB RAM 256 GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆகஸ்ட்ல இருந்து சேல்ஸ்க்கு வரும். அது 78,000 ரூபாய். அது 4G வேரியன்ட் மட்டும் தான். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரம் 5G கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கோயம்புத்தூர்ல வந்து 5G வரப்போகுது. எல்லாம் முயற்சி கட்டம் அடுத்த லெவல் போகணும்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம அம்பானி குரூப்ஸ் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா 5G சப்போர்ட் வரப்போகுது. நீங்க 5G சப்போர்ட் வேணும்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். இதுலயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் இல்லாம ஒரு நல்ல பட்ஜெட் பிரீமியமான 5G ஃபோன் வாங்கறதா நீங்க நினைச்சீங்கன்னா Vivo Z6 Pro இங்க கொடுத்துருக்கேன் கார்டுல. அந்த ஃபோன் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதோட தம்பி IQ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது பத்தியும் டீடைல்ஸ் இன்னும் நிறைய போடுறேன். ஸோ அதோட பேசிக் டீடைல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லா இன்னும் வரல. லான்ச்சுக்கு செப்டம்பர்ல இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. வேர்ல்ட்ஸ்லேயே சீப்பஸ்ட் 5G ஃபோன்ஸ் இதை சொல்லலாம். 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோல இதை பார்த்தா நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன், பிரீமியமான லுக்கு, கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி எல்லாமே எனக்கு பெட்டரா இருக்கு. ஏன்னா Exynos 990 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. ஸோ நன்றி நண்பா.